சுவாமி விவேகானந்தர் உலக பொது மனிதராய் உலகிற்கே வழிகாட்டியாக விளங்கியவர். இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஏற்றத்தாழ்வற்ற ஒரே நிலையில் மனித குலத்தை நோக்கிய சம தர்மவாதி. இந்து மதத்தின் பெருமையை உலகறிய செய்த சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவின் நிறைவாக நாராயண்பிட்டி ஷாலிகா மைதானத்தில் ஆரம்பமான அகில இலங்கை இந்து சமுதாய மாநாடு இன்று மாலை இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வுக்கு சக்தி டிவி, சக்தி FM ஊடக அனுசரணை வழங்கியது. அகில இலங்கை இந்து சமுதாய மாநாட்டின் முன்னோடியாக வெள்ளவத்த மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஷாலிகா மைதானம் வரை ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றது. இந்து இன்றே ஒன்றுபடு, இந்து இன்றே. மாநாடு நடைபெற்ற மைதானத்திற்கு வருகை தந்த பிரமுகர்களை விழா ஏற்பாட்டு குழுவினர் வரவேற்றனர். நாடளாவிய ரீதியில் உள்ள இந்துக்களை எழுச்சி பெற வைத்த இந்த மாநாட்டினை இந்து ஸ்வயம் சேவக சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கையில் உள்ள ஆன்மீக அமைப்புகளின் தலைவர்கள் பிரசன்னமானதை அடுத்து இந்து சமய பேராளர்கள் மங்கள வாத்தியம் முழங்க பிரதான அரங்கிற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து பிரமுகர்களால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இந்து சமுதாய மாநாட்டின் ஆரம்பத்தை கலை நிகழ்வுகள் அலங்கரித்தன. சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ படத்துக்கு இதன்போது புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆன்மீக தலைவர்களின் ஆசிவுரையை தொடர்ந்து பேராளர்கள் உரை நிகழ்த்தினர். சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோ நகரிலே இந்து மதத்திற்காக இந்து மத பிரதிநிதியாக சென்றார் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர் பிரதிநிதியாக போகவில்லை. கடைசி நேரத்திலே திருமதி ஹேல் என்ற ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பெண்மணியின் மூலமாகத்தான் அவர் அந்த பிரதிநிதியாக அந்த சிகாகோவுக்கு சென்றார். ஆனால் அவருக்கு ஆத்மீக சக்தி இருந்தது. அவர் எழும்பினார், பேசினார். எத்தனையோ பேர்கள் சொன்னார்கள் சகோதரர் சகோதரிகளே என்று. ஆனால் சுவாமி விவேகானந்தமன் வாயிலே வந்த அந்த சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் கூறிய சகோதர சகோதரிகள் இல்லை. அந்த ஆத்மீக சக்தியின் மூலமாக, இறைவனுடைய அருளின் மூலமாக அந்த சிகாகோவில் அவருக்கு எப்படி பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைத்தது என்பதை பற்றி நான் சொல்வதை விட, இந்த இலங்கையில் இருந்து சென்று அதே மாநாட்டிலே கலந்து கொண்டு திரும்பினாரே பௌத்த துறவி ஒருவர், அநாகரிகா தர்மபாலா. அவர் இதே இலங்கையில் இருந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் அப்படியே படித்து காட்டுகிறேன். சிகாகோவினுடைய தெருக்களில் சுவாமி விவேகானந்தருடைய முழு உருவ படங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள் இந்துக்களே, இலங்கை வாழ் இந்துக்களே, நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்நிய நாட்டிலே அன்று மதியம் வரைக்கும் ஊர் பேர் அறியாது இருந்த ஒரு துறவியினுடைய அந்த போஸ்டர் அடிக்கப்பட்டு சிகாகோ நகரத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் ஒட்டப்பட்டு இருந்தன. அந்த ஐரோப்பாவிலே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடிவு செய்து கொண்டு அவர் பாரத தேசத்திற்கு திரும்பி வருகிற பொழுது கால் பதித்த மண் இந்த கொழும்பு மண்.